இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கர்த்தர் நல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் சிலுவையில் மரண தருவாயில தொங்குகிற வேளையிலும் கூட அவருடைய வாயிலிருந்து உதிர்த்த 7 வார்த்தைகள்ல முதல் வார்த்தையை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள்ல முதல் வார்த்தைகள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றான் சொல்லி லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா? கர்த்தர் நல்லவர். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் சொல்லி அந்த செய்திக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்கிற வேளையில கர்த்தருடைய பாடுகளை குறித்து நம்ம தியானித்தோம் அல்லவா? கர்த்தர் நல்லவர். நீங்க எல்லாரும் கடந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து 7 வாரங்கள் 7 வார்த்தைகள், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட 7 வார்த்தைகளை குறித்து எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாரத்தோடு, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய மகிமையோடு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த லெண்டேஸ்ல கர்த்தருடைய பாடுகளை, சிலுவை மரணத்தில் அவர் சந்தித்த பாடுகளை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்ம அதை குறித்து சிந்தித்து கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்க இருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கும் கூட கர்த்தருடைய சுத்த கிருபையினால, இரக்கத்தினால கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த அந்த 2வது வார்த்தைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த செய்தியை உங்களோட, கர்த்தருடைய பிள்ளைகளோட, இஸ்ரவேலின் பெருமந்தையோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அந்த செய்தி வேலைக்கு கடந்து செல்வதற்கு முன்னால எப்பொழுதும் போல கர்த்தருடைய பாடுகளை குறித்து ஒரு பாடலை பாடி நாம் செய்தி வேலைக்கு கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சிலுவை பாடுகளை தியானித்து அப்படி சிலுவையில் தொங்கி அந்த கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து எவ்வளவு பரிதாபமாய், எவ்வளவு பாடுகளோடு அவர் சிலுவை மரணத்தை சந்தித்தார்ங்கிறதை நாம் அறிந்து உணர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நல்லவர். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை எத்திசையும் தொனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி
எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ராஜாதி ராஜா, உம்முடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உமக்கு பிரியமான பிள்ளைகள், கடந்த வாரத்தில் இருந்து உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தது போல இந்த வாரமும் கூட இனிமேல் உம்முடைய வருகையின் நாள் மட்டும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உம்மை போல எங்களையும் நீர் மறுரூபமாக்கிட, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய சுத்த வார்த்தைகள் என்பதை அறிந்து உணர்ந்து, அப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் நீங்க கொடுக்கிற செய்தி, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, என்று ஆச்சரியப்படத்தக்க விதமாய் இருக்கிறதை குறித்து, அப்பா, உம்முடைய அன்பு மகளுடைய உள்ளம் நன்றியால் பொங்கி வழிகிறது தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்பா, இவ்வளவு நாட்கள் உமது மகளை மறைத்து நீங்க வெளிப்பட்டது போலவே இன்றும் கூட பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை பட்டணங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தர் நீர் சிலுவையில் தொங்கின வேளையில உம்முடைய வாயிலிருந்து உதிர்த்த 2வது வார்த்தைகளை குறித்து செய்தி கொடுக்க இருக்கிற உமது அன்பு மகளை மறைத்து, அப்பா, என்னை குறித்து உம்முடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியாய் இந்த வார்த்தைகளை குறித்தும் கர்த்தர் நீர் செய்து கொடுக்கிற வேளையில வாயோடு வாயாயிருந்து பேசுங்க தகப்பனே. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்படியே நீங்க நடத்த போற தயவிற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த லெண்டேஸ்ல உமது அன்பு பிள்ளைகள் செய்த பாவங்களை மறந்து மன்னித்து இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தின் பாதைகளில் நடக்கிறவர்களாய், பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை உணர்ந்து திருந்துகிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து கர்த்தரை போல மறுரூபமாக நீங்க கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேர் எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்றும் கூட நாம் சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். மறுபடியுமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே நாம் ஒரு குற்றவாளியை பார்த்து ஏசு என்று நீ என்னுடனே கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த கள்ளன் ஏசப்பாவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு தொங்குகிறான் சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வேளையிலே அவனுடன் சிலுவையில் அறையப்பட்ட இன்னொரு குற்றவாளி என்ன செய்யறான்? நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பல பாடுகளை சகித்து அவர் சுமந்து வந்த சிலுவையிலே அவரை ஆணிகளால் அறைந்து தொங்கவிடப்பட்ட வேளையில அவருக்கு வலதுபுறம் ஒரு குற்றவாளியையும் இடது பக்கம் ஒரு குற்றவாளியும் அறைந்தார்கள் சொல்லி இந்த 2 குற்றவாளிகள்ல ஒருவன்
லூக்கா 23வது அதிகாரம் 39வது வசனத்துல, லூக்கா 23:39, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் சொல்லி அவரை இகழ்ந்தான் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் சொல்லி பார்க்கிறோம். இங்க இயேசு மகாராஜாவையே ஒரு குற்றவாளி கர்த்தர் தான் மெய்யான தேவன் சொல்லி, தேவாதி தேவன் சொல்லி அறிந்தும் கூட அவரை கேலி பண்ணும்படியாய் நீ கிறிஸ்துவானால் சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, முதல்ல அந்த குற்றவாளிக்கு கர்த்தர் மேல விசுவாசம் இல்லை, ரட்சிப்பு என்றால் என்ன என்பதும் கூட அவனுக்கு தெரியவில்லை. அதனாலதான் அவை மறிக்கும் தருவாயில இயேசு மகாராஜாவை ஒரு குற்றவாளியாய் பார்க்கிறான். சிலுவையில் அவர் அறையப்பட்டதுனால அவரை ஒரு குற்றவாளியாய் பார்த்து அவரை கேலி பண்ணுகிறான். ஆனா அதே நேரத்துல அவனோடு சேர்ந்து அறையப்பட்ட இன்னொரு குற்றவாளி தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறான். கர்த்தர் நல்லவர். இயேசு குற்றமற்றவர் என்பதை தன் வாயினாலே அறிக்கையிடுகிறான். கர்த்தர் நல்லவர். அதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதே லூக்கா 23வது அதிகாரம் 40-41 நீங்க பாத்தீங்கன்னா, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இங்கும் கூட ஒரு குற்றவாளி ஆண்டவரை கேள்வி பண்ணுகிற அதே நேரத்துல இன்னொரு கள்ளன் என்ன செய்யறான்? இவ்வளவு பாடுகள் பட்ட பிறகும் கூட நீ திருந்தலையான்னு சொல்லி கேட்கிறான். ஏன்னா அவர்கள் இருவரும் மரணத்திற்கு மிக சமீபமாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேளையிலும் கூட அவன் அந்த தருணத்தை அவன் பயன்படுத்தல. ஆனா அந்த குற்றவாளி அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின் நிமித்தமாய் இயேசுவை மெய்யான கிறிஸ்துன்னு சொல்லி அவன் அறிந்து உணர்ந்ததின் நிமித்தமாய் அவன் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். அது மாத்திரமல்ல, நாம 2 பேரும் நியாயப்படி நாம் செய்த தப்பிற்காக, நாம் செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுகிறோம். அதற்குரிய பலனை நாம் அடைந்திருக்கிறோம். அதனாலதான் அந்த சிலுவை மரணத்தை நாம் சகித்து கொண்டு அந்த சிலுவை மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்து தகாததொன்றும் நடப்பிக்கவில்லைன்னு சொல்லி அவனை கண்டிக்கிறான். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, நம்மை போல ஒரு குற்றமும் செய்யவில்லையே, ஆனாலும் கூட நம்மை போல கள்ளனோடு கள்ளர்கள் மத்தியில சிலுவையில் தொங்குகிறாரின்னு சொல்லி அவரை குறித்து அவர் யாருக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி அறிந்து உணர்ந்து வேதனையோடு இயேசுவை நோக்கி அவை கூப்பிடுகிறான். லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனத்துல நான் பார்க்கிறோம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு விசுவாசம், நம்பிக்கை அந்த குற்றவாளியிடம் இருந்தது. அதனால்தான் அவன் சொல்றான், ஏசப்பா, நீங்க மரித்து உயிர்த்து பரலோக ராஜ்யத்துல அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வேளையில என்னையும் நினைத்தருளும் சொல்லி. கர்த்தர் நல்லவர். அவரை கேலி பண்ணல. பரலோக ராஜ்யத்துல இயேசு மகாராஜா மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது பாவியான அடிமையை நினைத்தருளும் என்கிறான். ஏசப்பா அவன் குற்றவாளியாய் இருந்தாலும் அவனுடைய தாழ்ச்சியை, அவனுடைய விசுவாசத்தை பார்த்துதான் மனதொருகிறார். கர்த்தர் நல்லவர். மனதொருக்கமுள்ள தேவன். அவைப்பல்லாத கள்ளனாய் இருந்தாலும் கூட அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அந்த விசுவாசம், அவனுடைய தாழ்ச்சி, கர்த்தரை குறித்து அவன் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, கர்த்தர் உடனே அவனை நீ என்னுடனே பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்லும் அளவுக்கு உயர்த்துகிறது. கர்த்தர் நல்லவர். இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம், ஏசப்பா பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன் என்று. அதனால் தான் அவரை மன்னித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மத்தேயு 20வது அதிகாரம் 21வது வசனத்துல செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட இயேசுவிடம் வந்து அவரிடம் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாய் சொல்லி அவளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
செபதேவின் தாய் என்ன கேட்கிறாங்கன்னா, அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். கர்த்தர் நல்லவர். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பின்னால சென்ற 2 சீடர்களின் தாய் இயேசுவிடம் என்ன கேட்கிறாங்கன்னா, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாவற்றை விட்டு கர்த்தரை பின்பற்றி செல்கிற வேளையிலும் கூட அந்த தாயுடைய மனம் என்ன நினைக்கிறது? பரலோக ராஜ்யத்துல மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த மகிமையான தேவனுடைய வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும், அதாவது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தன்னுடைய 2 குமாரரும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்ப அந்த தாயாரின் உள்ளத்தின் ஆழத்துல கொஞ்சம் ஏட்டிமை, தன்னுடைய குமாரராகிய இருவரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று. ஆனா அங்க இந்த குற்றவாளி தாழ்ச்சியாய் பாவியான மனுஷன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற வேளையில் கர்த்தர் மனம் இறங்குகிறார். ஆனா அந்த தாயாரை பார்த்து என்ன சொல்கிறார்? அதுக்கு அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 22வது வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். என்ன சொல்றார்? கர்த்தர் நல்லவர். மனிதர்கள் ஆண்டவரிடம் அநேக விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம். ஆனாலும் கூட எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் அவருக்கு சித்தமானபடிதான் பதில் தருவார். ஏன்னா கர்த்தருக்கு தான் தெரியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி ஏசப்பாவுக்கு மாத்திரம் தெரியும். எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாய் இருந்தாலும் கூட இங்கே நான் பார்க்கிறோம், என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்லன்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்ப பிதாவின் சித்தத்தின் படிதான் எல்லாம் நடக்கும் சொல்லி ஏசப்பாவும் கூட தன்னை தாழ்த்தி சொல்கிறார். அவர் பிதாவானவருடைய ஒரே சொந்த குமாரனாய் இருந்தாலும் கூட அந்த அதிகாரம், பரலோக ராஜ்யத்துள்ள அத்தனை அதிகாரமும் அங்கே யார் அமர்ந்திருப்பது, யார் புறம்பே தள்ளப்படுவதுன்னு சொல்லி அந்த வேலையை செய்வது என்னுடைய காரியம் அல்ல. நான் பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற வந்தேன். அதனால அங்கே யார் வலது பக்கம் இடது பக்கம் உட்காரணுங்கிறது பிதாவாகிய தேவனுடைய சித்தமாயிருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனாலதான் மத்தேயு 19வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் சொல்லி. இதுல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர். முந்தி கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவித்தவர்கள் கடைசி நேரத்துல ஒரு பாவம் செய்தாலும் கூட அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனால தான் பாவிகளாய் ஜீவித்தாலும் கூட, கர்த்தரை அறியாத ஜனங்களாய் இருந்தாலும் கூட, பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாலும் கூட, கடைசி நேரத்தில மன்னிப்பு கேட்கிற வேளையில் அவர்கள் மனம் திரும்புவார்கள். கர்த்தர் நல்லவர். ஏன்னா மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்லன்னு சொல்லி. ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொன்னார்னு சொல்லி. இவன் தப்பு செய்துட்டான், அந்த குற்றவாளி அந்த தண்டனையை அனுபவிக்கிறான். ஆனாலும் மனம் திரும்புகிறான். அவன் மனம் திரும்பினதின் நிமித்தமாய் பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றான் சொன்ன அந்த வேத வசனத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். எசேக்கியேல் 18வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் சொல்லி 23ல துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். 24வது வசனத்துல நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கர் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ, அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனங்களை மறுபடியுமாய் நீங்க வாசித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 21வது வசனம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் சொல்லி. துன்மார்க்கர் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறான் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்க நம்ம பார்க்கிறோம், துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒரு மனிதன் சகல அக்கிரமங்களையும் செய்துவிட்டு கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு ஊழியக்காரர் மூலமாய் அல்லது வேதத்தை வாசித்து வேத வசனத்தின் மூலமாய் தான் செய்த பாவங்களை உணர்ந்து திருந்தி கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேட்கிற வேளையில, பாவ மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிக்கும் பொழுது இருதயத்திலே குத்துண்டவர்களாய் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும், இனிமேல் தப்பு செய்யக்கூடாது, இனிமேல் ஒரு பாவமும் செய்யக்கூடாது, நான் செய்த பாவம் எல்லாம் அதிகம் சொல்லி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் சொல்லி. அவன் சாவதில்லை, அவனுடைய எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற மனிதனாய் இருந்தாலும் சரி, நல்லவனாய் இருந்தாலும் சரி, யாருமே பாவத்திலே மரிப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதனாலதான் சிலுவையில அவர் எல்லா பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில அத்தனை பாடுகளையும் சுமந்து வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்றான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்துல நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் சொல்லி சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 9வது அதிகாரம் 11, 12, 13ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஏசப்பா போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள் சொல்லி. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் சொல்லி. கர்த்தர் நல்லவர். இங்க பாவிகளோட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகிற வேளையில பரிசேயர் அதை குறித்து கேள்வி கேட்கிற வேளையில கர்த்தர் என்ன பதில் சொல்கிறார்? மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனம் கடைசியில நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, லூக்கா 19வது அதிகாரத்துல சகேயு என்பவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 19:5 அவன் குள்ளனாய் இருந்ததுனால ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி கர்த்தரை பார்க்கணும்னு ஒரு ஆவலோடு அங்கே ஏறி அமர்ந்திருக்கிறான். அப்படிப்பட்ட வேளையில இயேசு அந்த இடத்திற்கு வந்த பொழுது அவர் அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்து சகையுவை பார்த்து, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான்னு சொல்லி. உடனே என்ன நடந்தது? கர்த்தர் நல்லவர். அவர் ரொம்ப சந்தோஷமா இறங்கி வரான். மரத்துல மேல ஏறி
இயேசுவை பார்க்கணும்னு நினைத்தவனுக்கு ஒரு பாவ மோச்சனம் கிடைக்கிறது. அவன் பாவியாயிருந்தாலும் கூட இயேசு மகாராஜா அன்பாய் அவனை கூப்பிடுகிறார். சகையவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான் சொல்லி. உடனே என்ன நடக்கும்? சுற்றியுள்ள ஜனங்கள் இப்போதை போல எப்பொழுதும் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனுமே கிடையாது. யாராயிருந்தாலும், சிறியவர்களாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் கூட கர்த்தரை போல ஜீவிக்கிறவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நான் கர்த்தரை போல ஜீவிக்கிறேன், கர்த்தரை போல மறுரூபம் உள்ளவன் சொல்லி கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கிறவர்களும் கூட ஒரு சின்ன விஷயத்திலாவது இடறி விழுவார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்துகிறார். நீ நல்லவன் என்று என்னை சொல்வானேன்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர். அது போல இந்த சகைவுக்கு ஒரு பெரிய பரிசு கிடைத்ததை போல பரிசுத்தராம் இயேசு பாவியான அவனுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் சொன்ன வேளையில் அவன் உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டது. கர்த்தர் நல்லவர். எல்லாருமே பாவியான மனுஷன் சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இவர் பரிசுத்த பாதையில் நடக்கிறவராயிட்டே, வேத வசனத்தை போதிக்கிறவராயிற்றே, ஏன் இந்த பாவியான சகையுடைய வீட்டுல தங்க வேண்டும் சொல்லி அந்த முறுமுறுப்பை அவன் கேட்டவன் என்ன சொல்றான்? உடனே நிற்கிறான். நின்று கர்த்தரை நோக்கி சொல்றான். லூக்கா 19:8-9 நீங்க பாத்தீங்கன்னா, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தான். அவன் அதிக வட்டிக்கு பணம் வாங்கினவனாய் இருந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அதனால அவன் ஆஸ்தி, அவன் சொத்துக்கள்ல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் துன்புறுத்தி வாங்கியிருந்தா அதை 2 அல்ல 4 திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்றான். 4 மடங்காய் அந்த பணத்தை நான் அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுகிறேன் சொல்லி. இதை விட என்ன வேணும்? கர்த்தர் நல்லவர். அப்படியே செய்தான். இயேசு உடனே அவனை நோக்கி என்ன சொல்றார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். 10வது வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் சொல்லி சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். அவன் செய்த பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்த வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி. எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட நிறைய பாவமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே, என்னை இயேசு மன்னிப்பாரான்னு சொல்லி எல்லாரும், என் பெற்றோர், என் உடன்பிறப்புகள், என் உறவினர்கள், என் சகோதர சகோதரிகள் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே, அப்ப இந்த உலகத்துல யார் என்னை மன்னிப்பார்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன். ஏன்னா லூக்கா 19:10 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். கர்த்தர் நல்லவர். என்னதான் இழந்து போனதை தேட? ஒரு மனுஷன் இழந்து போன ஆத்துமா, அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த ஆத்துமாவை பரலோக ராஜ்யம் இழந்திருந்தாலும் அந்த இழந்து போனதை தேடவும் அவனை ரட்சிக்கவுமே கர்த்தர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார்னு சொல்லி, அதற்காக தான் வந்தார்னு சொல்லி கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உங்களை ஆற்றி தேற்றும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்லன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறதுன்னு சொல்லி. ஏன் இவ்வளவு நாளாகிறதுன்னு சொல்லி, வேதத்தில் உள்ளபடி ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனானவன் 100 ஆடுகள்ல 99 ஆடுகள் இருந்தும் ஒரு ஆடு தொலைந்து போனா அந்த தொலைந்து போன ஆட்டுக்காக பரிதவித்து அதற்காக தேடி அலைவானே, அது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். ஐயோ, கொஞ்சம் ஜனந்தானே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மீதியான ஜனங்களுக்கு எங்கே போவேன்னு சொல்லி. அதனால ஆண்டவருடைய வருகை தாமதமாயிருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய வருகை கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். எப்பொழுது நம்ம ஆயத்தமாயிருக்கணும். வேற மாதிரி நீங்க நினைத்து விடக்கூடாது.
கர்த்தர் மன்னிப்பார், நமக்காக அவர் காத்திருப்பார். நம்ம பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம். நம்ம விரும்புகிற நேரம் அவரிடம் பாவம் மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாகலாம் சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருபோதும் அப்படி நடக்காது. நீங்க நினையாத நாளிகையில தேவகுமாரன் வருவார். வேதத்துல அப்படிதான் இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்க நினையாத நாளிகையிலே கர்த்தர் வருவார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதனால இப்பொழுதே மனம் திரும்பி ஆயத்தமாகணும். கர்த்தர் நல்லவர். லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகையு பாவிதான். ஆனாலும் கூட அவன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக சகையு பாவியாய் இருந்தாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வீட்டிலே தங்குபடி அவர் வாஞ்சியாயிருந்தார். அதனால என்ன நடந்தது? அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. கர்த்தர் நல்லவர். இங்கே நாம பார்க்கிறோம், அப்படி ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் லூக்கா 15வது அதிகாரம் 10வது வசனத்துல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் சொல்லி. கர்த்தர் நல்லவர். அப்ப ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகுமா? தேவ தூதர்கள் அப்படியே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆரவாரிப்பார்கள். ஏன்னா பரலோகத்துல ஒரு கெட்டு போன ஆத்மாவுக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி. அதனாலதான் நம்ம மறுபடியுமாய் பார்க்கலாம். இப்போ உங்க எல்லாருக்கும் அழகாய் புரிந்திருக்கும், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எசேக்கியேல் 18:24 நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான் சொல்லி. எசேக்கியேல் 33வது அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான், பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 18வது அதிகாரத்துல நீதிமான் தான் செய்த நீதியை விட்டு ரொம்ப அருமையாய் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்து, கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து, கர்த்தருக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்கிற ஒரு உண்மை உத்தமமான தேவனுடைய தாசன் திடீரென்று சத்துரு நெருக்குகிறதின் நிமித்தமாய், தன் வாழ்க்கையில் உள்ள பாடுகளின் நிமித்தமாய், இதுவரைக்கும் தான் நடந்து வந்த அந்த ட்ராக்கை விட்டு விலகி, அந்த பாதையை விட்டு விலகி அநீதி செய்தால், துன்மார்க்கன் எப்படியெல்லாம் அருவருப்பான காரியங்கள் செய்கிறானோ அதன்படி செய்தால் அவன் பிழைக்க மாட்டான் சொல்லி. அவன் எவ்வளவு நீதிமானாய் இருந்தாலும் கூட பரலோக ராஜ்யத்தில் அவன் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த பாவத்திலையும் துரோகத்திலையும் சாவான் சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அது போல எசேக்கியேல் 33வது அதிகாரத்துல 13வது வசனத்திலும் கூட, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்கள் செய்கிற நீதியை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ பிழைக்கவே பிழைப்பாய்ன்னு சொல்லி. ஆனாலும் கூட அப்படி சொல்வதனால அவை மேட்டிமையாகி அவை துர்ச்சிந்தனை உள்ளவனாய் மாறி தீய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் என்ன நடக்குமாம்? கர்த்தர் அவன் செய்த அத்தனை நீதிகளையும் நினைவு கொள்ளுவதில்லை. அவர் சிங்காசனத்திலே நியாய தீர்ப்பு கொடுக்கிற அந்த நாளிலே அவன் செய்த அநியாயத்திலே அவன் சாவான் சொல்லி, பரலோக ராஜ்யத்துல அவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. கர்த்தர் நல்லவர். அதே வேளையில ஒரு துன்மார்க்கன் பொல்லாங்கு செய்கிற பொல்லாங்கன் அவனை பார்த்து சாகவே சாவாயின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிற அந்த வேளையில அவன் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நீதியும் நியாயமும் செய்கிற வேளையில அவன் கொள்ளையிட்ட யாரை அதிகமாய் கொலை செய்து கொள்ளையிட்டானோ
அந்த பொருட்களை எல்லாம் திரும்பி கொடுக்கிற வேளையில எசேக்கியேல் 33வது அதிகாரம் 15-16 பாத்தீங்கன்னா, அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான், அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை, அவன் நியாயமும் நீதியும் செய்வான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதனாலதான் இந்த வசனம் இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், அதாவது முதலாவது நீதியின் பாதையில் நடந்து பிந்தி துன்மார்க்க வழியில் நடக்கிற நீதிமான்கள் ஆண்டவரால் கைவிடப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் அவங்களுக்கு இடமில்லை, அவங்க பிழைப்பது கடினமான காரியம் சொல்லி பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள்னா, பிந்தினவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவ ஜீவியம் ஜீவித்து துன்மார்க்கத்திலே உழன்று கடைசி நேரத்துல வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு வேத வசனத்தின்படி நடக்கிற வேளைகளில என்ன நடக்குமா? அவர்கள் முந்தினோராயிருப்பார்கள். பரலோக ராஜ்யத்துல அவர்களுக்கு ஒரு இடம் உண்டு. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பிழைக்கவே பிழைப்பாய்ன்னு சொல்லி. அதனாலதான் சிலுவையில் தொங்குகிற அந்த நேரத்திலும் கூட தன்னை நோக்கி கூப்பிட்ட அந்த குற்றவாளி அவர் மன்னித்தார். இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏன்னா நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்பியதற்கு அழைக்க வந்தேன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன் நம் கர்த்தர். ஒரு சின்ன சாட்சி, ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனிதன் என்ன செய்தான்? பல பெண்களை தந்திரமாய் பேசி நயவஞ்சகமாய் பேசி அவர்களை அழைத்து சென்று அநேகம் பெண்களை கொள்ளையிட்டு கொலை செய்து விடுவான். அப்படிப்பட்ட வேளையில போலீசாரால் யார் என்று அவனை அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட ஒரு நாள் அவனை கையும் களவுமாய் பிடிக்கிறார்கள். அப்படி பிடிக்கிற வேளையில என்ன நடந்தது? அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறார்கள். அப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கு தண்டனை கைதியாய் சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்படுகிற வேளையில ஒரு அருமையான ஊழியக்காரர் வேதத்தை குறித்தவனுக்கு சொல்லும்படியாய் தைரியமாய் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறைச்சாலைகளில் சென்று கர்த்தருடைய வசனத்தை குறித்து அந்த கைதிகளுக்கு போதித்ததின் நிமித்தமாய் அவங்க மனம் திரும்பி இருக்கிறார்கள் சொல்லி நீங்க அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல ஒரு அருமையான ஊழியக்காரர் அந்த சிறைச்சாலைக்கு தைரியமாய் சென்று அவனிடம் வேதத்தை கொடுத்து அதை வாசிக்க சொல்லி அதை பற்றி அவனுக்கு எடுத்துரைத்த வேளையில அவன் மனம் அவன் செய்த பாவத்தை நிமித்தமாய் குத்துண்டது. அவை உள்ளத்தின் ஆழத்துல வேதனைப்பட்டான். உடனே அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட வேளையில அவன் என்ன செய்தான்? கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனம் திரும்புறதுனால அவன் என்ன செய்யறான்? சந்தோஷமாய் தூக்கு தண்டனை கைதியாய் அந்த தூக்கு வீடைக்கு சென்றான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா லூக்கா 15:10 மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவனுக்கு தெரிந்திருக்கிறது அவன் பொல்லாதவனாய் இருந்தாலும் கூட இம்மைக்குரிய ஆசீர்வாதம் நிலைத்ததல்ல, மரித்தாலும் அவரை நான் பார்ப்பேன் சொல்லி பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல எனக்கு ஒரு இடம் கிடைக்கலாம் சொல்லி அவை விசுவசித்ததின் நிமித்தமாய் அவனுக்குரிய அந்த மரண தண்டனையை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, லூக்கா 15வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் சொல்லி நம்ம பாக்குறோம். 2 குமாரர்ல இளையவன் என்ன செய்யறான்? தகப்பனிடம் போறான், உங்களுடைய ஆஸ்தியில எனக்குரிய பங்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி. அந்த தகப்பன் என்ன செய்யறான்? உடனே அந்த இளைய மகனுக்கு தன்னுடைய சொத்தை 2 பங்காக வைத்து இளைய மகனுக்கு ஒரு பங்கை கொடுத்துறான். கர்த்தர் நல்லவர். இந்த இளைய மகன் என்ன செய்யறான்? அந்த பங்குகளை எல்லாம் சேகரித்து கொண்டு தூர தேசத்திற்கு பிரயாணம் போறான். தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிற வேளையில அவன் அந்த சொத்திலிருந்து வருகிற வருமானம் எல்லாவற்றையும் அவை துன்மார்க்கமாய் ஜீவித்து ஆஸ்தியை முழுவதும் அழித்து போட்டான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி அழித்து போடுகிற வேளையில திடீரென்று அவன் தங்கியிருந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்தது. கர்த்தர் நல்லவர். உடனே என்ன செய்யறான்? அந்த தேசத்தில் உள்ள ஒரு குடியானவன் வீட்டில போய் ஒட்டி கொள்கிறான். அங்கே போய் தங்கி இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அங்கே தங்கி இருக்கிற வேளையில
அந்த குடியானவன் என்ன செய்யறான்? சும்மா அவனை வைத்து அவனுக்கு ஆகாரம் கொடுப்பானா? அவனுக்கு உண்ண உணவு கொடுப்பானா? இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவன் என்ன செய்யறான்? பன்றிகளை மேய்க்கும்படி அந்த ஐஸ்வர்யவானுடைய மகனை அனுப்புகிறான். துன்மார்க்கமாய் ஜீவித்த மகனை அவ பன்றிகளை மேய்க்க செல்கிறான். அப்படி மேய்க்க செல்கிற வேளையில, ரொம்ப பசி எடுக்கிற வேளையில, அந்த பன்றிகளுக்கு கொடுக்கிற தவிடை சாப்பிட்டு தான் பசியாறணும்னு நினைக்கிறான். ஆனாலும் கூட அந்த தவிட்டை கூட அந்த குடியானவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. கத்த நல்லவர். அப்படி பட்டினியாய் கிடக்கிற வேளையில அந்த செல்வந்தனுடைய மகனுடைய புத்தி தெளிந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். கத்த நல்லவர். உடனே என்ன செய்யறான்? தன் தகப்பனிடம் ஓடி வர்றான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என்ன செய்யறான்? நான் பசியினால சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வருகிறான். அவன் தூரத்துல வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை காணாமல் ஏங்கி கொண்டிருந்த தகப்பன் என்ன செய்யறான்? ஓடி வரான். ஓடி வந்து மனதுருகி அவனை முத்தம் செய்து விலையுயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து அவனுக்கு அணிவித்து அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடும்படி கட்டளையிடுகிறான். அது மாத்திரமல்ல, கொளுத்த கன்றையை அடித்து ஒரு விருந்து சாப்பாடு வைத்து சந்தோஷமாயிருப்போம் சொல்லி அந்த மகன் வந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகிறான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, லூக்கா 15வது அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான் சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் சொல்லி. கத்த நல்லவர். உன்னை இன்னொரு குமாரன் வரான். அப்படி வருகிற வேளையில அவன் பார்க்கிறான், வீட்டுல ஒரே சந்தோஷம், விருந்து சாப்பாடு, ஆடல் பாடல் சொல்லி ரொம்ப சந்தோஷமாய் இருக்கிற சத்தம் கேட்டு அவன் தாப்பேண்ட வரான். நான் இவ்வளவு நாட்கள் உம்முடைய கட்டளையை நான் மீறல, ஆனாலும் கூட நானும் என்னுடைய சிநேகிதரும் சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுக்கவில்லையேன்னு சொல்லி. ஆனா வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். நல்லவர். தக்கத தகப்ப என்ன செய்யலாம்? மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆனா உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட கொடிய பாவம் செய்தவர்களாய் இருக்கலாம். அந்த பாவத்திற்கு யார் மன்னிப்பு கொடுக்கான்னு சொல்லி வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இந்த தகப்பனை போல இந்த கள்ளனும் கூட அப்படிதான். கர்த்தரோட சிலுவையில் தொங்கின அந்த கள்ளனும் கூட அப்படிதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல யாராவது கொலை செய்த அல்லது பொல்லாத ஜீவியும் ஜீவித்து மரண தண்டனை கைதியா இருக்கிறவனை யாராவது மன்னிப்பாங்களா? இல்ல. அல்லது அவனுக்கு விலையுயர்ந்த பொக்கிஷத்தை யாராவது கொடுப்பார்களா? இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்வீர்கள் அல்லவா? ஆனா ஒரே ஒருவர் மாத்திரம் மன்னிப்பார். அவர் யார் சொல்லி நீங்க கேட்கலாம். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவன் அவர். ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 55:7 அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மன்னிப்பதுல அவர் வள்ளலவர், கத்த நல்லவர். ஏசப்பா மாத்திரமல்ல, அவர் காட்டுகிற பாதையில் நடக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளும் அப்படிதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பெரிய பாவங்களை செய்துவிட்டு ஐயோ எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கி விட்டார்களே, யார் என்னை மன்னிப்பார்? என் பெற்றோர், என் சகோதர சகோதரிகள் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, யார் என்னை ஏற்றுக்கொள்வார்? நான் இரக்கமற்ற பாவி, நான் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஓடி வந்து விடுங்கள். கல்வாரி சிலுவையண்டை, கல்வாரி நாதர் இயேசுவிடம் வந்து விடுங்கள். சங்கீதம் 145:8 உள்ளபடி, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 145:8 உள்ளபடி, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 145:9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளதுன்னு சொல்லி
பாவியானாலும் கர்த்தர் மன்னிப்பார். கர்த்தர் நல்லவர். அவருடைய எல்லா கிரியைகளின் நாம் அவரால் படைக்கப்பட்ட அவர் கருத்தின் கிரியைகள் தானே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும். அப்ப நம்ம எல்லாருக்கும் அவர்தான் சொந்த அப்பா இல்லையா? கர்த்தர் நல்லவர். அவர் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோன்னு சொல்லி வேதத்திலே இருக்கிறபடிக்கு கர்த்தர் மன்னிப்பார். நீங்க எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் கூட தற்கொலை முடிவை ஒரு நாளும் எடுக்க வேண்டாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தரை கண்ணோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். பெற்ற தாய் ஒரு நாளும் கூட தன்னுடைய பிள்ளை தப்பு செய்துட்டா அது எப்பேற்பட்ட தப்பா இருந்தாலும் மன்னிப்பா இல்லையா? கர்த்தர் நல்லவர். பெற்ற தாய் தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு கர்த்தரிடத்தில் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய இரண்டாவது சகோதரன் சின்ன அண்ணேன்னு சொல்லி அருமையாய் அழைப்பேன். கர்த்தர் நல்லவர். ரொம்ப அருமையாய் இருந்த அந்த சகோதரன் வாழ்க்கையில் ஒன்றை இழந்ததன் நிமித்தமாய் ரொம்ப குடிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் நல்லவர். ரொம்ப குடிகாரனாய் மாறிவிட்ட வேளையில என் தாயையும் தகப்பனையும் குடித்து விட்டு வந்து வாயில வீணான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாய் பேசுவான். கர்த்தர் நல்லவர். பதிலுக்கு என்னுடைய அருமையான தாயார், என் அன்பு அம்மா அவனை முழு மனதோടെ மன்னிப்பார்கள். ஒரு வார்த்தை கூட அவனுக்கு விரோதமாய் பேச மாட்டார்கள். கர்த்தர் நல்லவர். அப்படி அவன் பேசி முடித்தா சாப்பிடாமல் அயர்ந்து தூங்குகிற வேளையில என் தாயார், அது நள்ளிரவு வேளையா இருந்தாலும் கூட அவனை தட்டி எழுப்பி, ராத்திரி 10 மணியா இருந்தாலும் கூட தட்டி எழுப்பி சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அப்பவும் கோவப்படுவான். ஆனாலும் கூட மறுபடியுமாய் என்ன செய்வான்? என்னுடைய அம்மா படுத்துறங்குகிற வேளையில வேண்டுமென்றே வந்து அவர்களை ராத்திரி 11 மணி இருக்கும் தட்டி எழுப்பி எனக்கு முட்டை ஆம்லெட் போட்டு தாங்கன்னு சொல்லி அது வேணும் இது வேணும்னு கேட்பான். ஆனாலும் கூட என் தாய் வயதானவர்களாய் இருந்தாலும் கூட எழுந்திருந்து அவன் கேட்டவற்றை செய்து கொடுப்பார்கள். கொஞ்சம் கூட முறுமுறுக்காத இருதயத்தோடு. ஏன்னா அவங்க பிள்ளை சாப்பிடாம தூங்குகிறானேன்னு சொல்லி பிள்ளையை மன்னிக்கிற இருதயம் அவர்களுக்கு அதிகமாய் இருந்ததுனால, பொறுமையின் பிறப்பிடமாய் அவர்கள் இருந்ததின் நிமித்தமாய் அந்த வேளையிலையும் செய்து கொடுப்பார்கள். பாதி சாப்பிட்டு விட்டு பாதி சாப்பிடாமல் தூங்கி விடுவான். அதற்காக வருத்தப்படுவார்கள். என்றாவது தன் மகன் திருந்துவானேன்னு சொல்லி காத்திருந்த அந்த அன்பு தாயார் இப்பொழுது என்னுடைய அம்மா ஜீவனோடு இல்லை என்றாலும் கூட எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, என் சகோதரனை பார்த்து, அந்த பொல்லாத அண்ணனை பார்த்து, உங்க அம்மாவுக்கு நீ கோயில் கட்டி கும்பிடலான்னு சொல்லி அப்படி கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆனா அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அவனை போல வயதொத்த ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லவர். உன் தாயாருக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடலான்னு சொல்லி அவ்வளவு பொறுமை, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு தயவு அவர்களிடம் உண்டு. கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்து பொறுமையின் இலக்கணமாய் ஜீவித்தவர்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரால படைக்கப்பட்ட மனிதர்களையே மனதொருக்கம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது ஏசு மகாராஜா படித்தவன் என்றாலும் ஞானமற்றவனாய் இருந்தாலும் பாமரன் என்றாலும் பணக்காரன் என்றாலும் பரிசுத்தவான் என்றாலும் பாவி என்றாலும் மன்னிப்பார். கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அதனாலதான் தன்னோட சிலுவையில் தொங்கிய குற்றவாளி அவர் மன்னித்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாயின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட தகப்பன் யாருக்கும் கிடைக்காது. அவர் மகிமையின் தேவன். அவர் ஒன்றுமில்லாத வெறுமையான ஏழை அல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னர். வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர். ஆனாலும் கூட பாவிகளுக்காக மனம் இறங்குகிற தேவன். ஒரு நாளாவது அந்த பாவி தன் பாவ வாழ்க்கையை விட்டு திருந்த மாட்டானான்னு சொல்லி காத்திருக்கிறதற்கு தயை பெருத்த தேவன் நம் தேவன். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7வது வசனத்துல நம் ஏசப்பா சொல்றார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் சொல்லி அவர் அவன் மேல் மனதொருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். மறுபடியுமா இந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனம்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்துல அநேகம் பேரை பார்க்கிறோம். ஜென்ம பாவத்திலிருந்து, தாங்க செய்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி கால்நடையாய் பல இடங்களுக்கு செல்கிற அன்பு சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதன் நிறைய பாவங்களை செய்து தான் செய்கிற பாவத்திலே உழன்று கிடந்தா என்ன நடக்கும்? அவனுக்கு நரக ஆக்கினைதான். கர்த்தர் நல்லவர். நித்தியத்துக்கு நித்தியம் நரகம்தான். எரிகிற அக்கினை கடல்ல அவன் வீசப்படுவான். இந்த உலகத்து சந்தோஷம் சொற்ப காலமாயிருக்கும். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் கடைசி வரை முடிவு பரியந்தம் நடக்கிற துன்மார்க்கன் நரகத்திலே தள்ளப்படுவான். கர்த்தர் நல்லவர். ஆனா அதை விட்டு அவன், அதாவது அந்த துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன் தன் தீய வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடத்தப்படுவான். அக்கிரமக்காரன் என்ன செய்வான்? எப்பொழுதும் தன் இருதயத்தில் தீய சிந்தனைகளை, பழிவாங்கும் எண்ணங்களை கொண்டிருப்பான். கர்த்தர் நல்லவர். பழிவாங்கும் எண்ணம் இருப்பதனாலதான் நாம் தேசங்கள்ல பார்க்கிறோம், ஒருவரை ஒருவர் வெட்டி கொல்வது, ஒருவரை ஒருவருக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்கள் கண்களுக்கு முன்னாலே அவர்கள் விருப்பமில்லாத காரியங்களை செய்வதுன்னு சொல்லி. ஆனா அவனையும் கூட நம் கர்த்தர் மன்னிக்கிறார். எப்ப மன்னிக்கிறார்? அவன் அந்த அக்கிரம சிந்தனைகளை விட்டு, துன்மார்க்கன் தன்னை வழியை விட்டு கர்த்தரை நோக்கும் பொழுது கர்த்தர் அவனை மன்னிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட பாவத்திலே உழன்று கொண்டிருக்கலாம். இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டான்னு சொல்லி என்னை யார் மன்னிப்பான்னு சொல்கிற வேளையில இந்த செய்தியில் உள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது கர்த்தருடைய வார்த்தைகள். ஒருவேளை உங்கள் காயப்பட்டிருக்கிற இருதயத்தை ஆற்றும்படியாய் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வந்திருக்கலாம். அல்லது யாராவது ஒருவர் இந்த வார்த்தைகளை குறித்து உங்களிடம் ஷேர் பண்ணி இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். எதற்காக? நீங்க பாவம் செய்து விட்டோமேன்னு சொல்லி வேதனையோடு இருப்பதற்காக அல்ல. முடிவு பரியந்தும், உங்கள் மரண பரியந்தும் நீங்கள் பாவத்திற்காக கண்ணீர் வடித்து வேதனையோடு இருப்பதற்காக அல்ல. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்தா போதும். கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துவிட்டா போதும். கர்த்தரை நேசிக்கிறவர்களிடம் இருந்து கர்த்தருடைய அன்பை அறிந்து கொண்டால் போதும். அவர்கள் அழகாய் சொல்வார்கள், நமக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்று. அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கினார் என்று அழகாக சொல்லித் தருவார்கள். கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் சொல்லி. ஏசாயா 53வது அதிகாரம் 8வது வசனம், நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வழி தப்பி போன ஆடுகளை போல நாம் இருந்தாலும் கூட நல்ல மேய்ப்பனாகிய அவர் நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கின வேளையில நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினான்னு சொல்லி. நம்முடைய அக்கிரமம் அல்ல. கர்த்தர் நல்லவர். நீங்க கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேலுடைய பெருமந்தைகள் அல்லவா? கர்த்தர் நல்லவர். அப்ப துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு முன்பாக வேதத்தை அறிந்த பிறகு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் வேத வசனங்களை அறிந்து தியானித்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள அந்த தீய சிந்தனைகளை, தீய எண்ணங்களை கைவிட்டு கர்த்தரையே கண்ணோக்கமாய் வைத்து முழங்கால் படியிட்டு, ஏசப்பாயின் பாவங்களை மன்னியும், என்னை மாற்றும், உடைய இரத்தத்தினால, கல்வாரி சிலுவையில நீ சிந்தின இரத்தத்தினால என் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரியும் சொல்லி கர்த்தரை நோக்கி மன்றாடி நிற்கிற வேளையில கர்த்தர் மனதுருகுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி செய்வீங்களா? இந்த லெண்டேஸ்ல கர்த்தருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வருவீங்களா? எனக்காக காயப்பட்டாரே, எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக நெருக்கப்பட்டாரே, எனக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கினாரே, அவருக்காக நான் என்ன செய்தேன்? ஒன்றே ஒன்று செய்தா போதும், அவர் சந்தோஷப்படுவார், மகிழ்ந்து களி கூறுவார். என் பாவங்களை எல்லாம் கைவிட்டு கர்த்தரை நோக்கி ஓடி வந்தா போதும். கர்த்தரை நோக்கி ஓடி வருவீங்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அமேனல்லேலூயா. அப்படி ஓடி வருவதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். இந்த தபசு நாட்கள்ல நீங்க உபவாசம் இருப்பதை காட்டிலும் மேலான காரியம் அதுதான். ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல உபவாசித்து காத்திருக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். தாவீது ராஜாவும் கூட உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக உரியாவை கொலை செய்ய உத்தரவிட்ட பிறகு, அந்த பாவத்தை செய்த பிறகு நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனிடம் அனுப்புகிறார். அவன் செய்த பாவத்தை உணர்த்தும்படியாய் என்ன நடந்தது? துன்மார்க்கனாகிய தாவீது தான் செய்த அந்த பாவத்திற்காக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். சங்கீதம் 51:9-10 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று. கர்த்தர் நல்லவர். தாவீதை போல என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் சொல்லி என்ன நடந்தது? இங்கு தாவீது ராஜாவாய் இருந்தாலும் கூட தன்னுடைய போர்ச்சேவகனுடைய மனைவியை உரிமையாக்கி கொள்ள நினைத்தான். அதற்காக அந்த அப்பாவி மனிதனாகிய உரியாவை கொலை செய்கிறான். ஒரு பாவம் இல்ல, 2 பாவம் செய்திருக்கிறான். கர்த்தர் நல்லவர். தீங்கான காரியம், துன்மார்க்கமான காரியம். கர்த்தரை அறிந்தவனே, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தின பிறகும் கூட அவன் நன்றி மறந்தவனாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பாவங்களை செய்தான். ஆனாலும் கூட கர்த்தரிடத்தில் அவன் முழு மனதோடு மன்னிப்பு கேட்கிறான். அதற்கு பிறகு அவன் அப்படிப்பட்ட பாவமான காரியம் ஒன்றும் செய்யல. அதனால் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். கர்த்தர் நல்லவர். அதுபோல கர்த்தரை தேடணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் மன்னிக்கிற தேவன். அதை விட்டு தற்கொலை முடிவை தேடக்கூடாது. இந்த உலகத்துல நீங்க பாவங்கள் செய்தா பலர் உங்களை நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தி பேசலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை அறிந்தவர்களும் கூட மன்னிக்க மாட்டார்கள். கோர்ட்ல கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனாலும் கூட இவ்வுலக பாடுகள் நிரந்தரமானது அல்ல. பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுதான் நிரந்தரமானது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவ்வுலக பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொண்டா பரலோக ராஜ்யத்தில் உள்ள அந்த நித்தியத்துக்கு நித்தியமான மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்ள முடியும். பொல்லாதவர்களை, பொல்லாத துன்மார்க்கனை மன்னித்த தேவன் உங்களை மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். அதனாலதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தொங்கின வேளையிலும் கூட ஒரு குற்றவாளியை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தபசு நாட்கள்ல முதலாவது வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தையை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நல்லவங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தும்படியா லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்திலும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்துல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான் சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 வார்த்தைகளின் நிமித்தமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பொல்லாதவர்களை, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களை மன்னிக்கிற அவருடைய இரக்கத்தை பார்த்து நாம் மனதுருகி நாமும் கூட கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கும்படியாய் இந்த லெண்டேஸிலிருந்து கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் நமக்கு விரோதமாய் பல பாவங்களை செய்தவர்களை கர்த்தரை போல கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்து மன்னிப்பும் சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லோரும்
கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லி கர்த்தரால் முத்திரையிடப்பட்ட பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற
விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே. ராஜாதி ராஜாவே, எங்கள் நல்ல மேய்ப்பனே, இன்றைக்கும் கூட உடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புகிற பாவிகள், பரலோக ராஜ்யத்தின் பாதையில நடக்கிறவர்கள், கர்த்தருடைய மந்தையில் சேர்கிறவர்களின் கூட்டம் அதிகமாகட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, மரித்து உயிர்த்த கர்த்தருடைய பாடுகளை குறித்து தியானிக்கிற நாட்கள்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்பா, இந்த ஏழை கூப்பிட்டான் சொல்லும்படிக்கு கர்த்தர் கேட்டவன் எடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தான் சொன்ன தேவாதி தேவனாய் கர்த்தர் இந்த ஏழையோடு இருக்கிறீங்கிறதை கர்த்தருடைய அப்பிரோஜனமான அடிமை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறதுனால, இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை செல்லக்கூடாதப்பா. வார்த்தைகளை கொடுத்தால் மாத்திரம் போதாது, அந்த வார்த்தைகளின் மூலமாய் உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உமக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய வருகையின் நாள் மட்டும் நீர் காட்டுகிற பாதையில் நடந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை அளித்திருளுங்க தகப்பனே. அப்பா, உமக்கு கொடானுடைய சோத்திரம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைந்து திரிகிற சத்துரு விரிக்கிற வலையில் விழாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம் உம்முடைய அன்பு பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும் தகப்பனே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளாகிய உம்முடைய அன்பு பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரமுடைய அன்பு பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும் அப்பா. அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே, அவங்க குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா. அப்பா, மக்கு கொடானுடைய சோத்திரம். நீரே அவர்களுக்கு அரணம் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருக்க தகப்பனே. அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கத்தாவே, இப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தேர் எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.